ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நாங்கள் நல்லா இருக்கிறோம். நீங்களும் நல்லா இருக்கணும். இன்றைக்கி என்னென்னா பாவக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு தான் வீடியோ போட போகிறேன். இது வெண்டைக்காய் பொரியல் செஞ்ச மாதிரி தான் சேம். பட் ஆனால் வெண்டைக்காய் முதல்லையே வெண்ணெயில் வணக்கோ. இது அப்படி இல்லை. நம்ம இது தனியாக வணக்கோன்ட்டெல்லாம் இல்லை. நீங்கள் வணக்கியும் செய்கிறாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், சரிங்களா? முதல்ல எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் சேர்த்திக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் ஒரு 4 சின்ன தக்காளி சேர்த்துருக்குறேன். தக்காளி நிறைய சேர்த்தும் போது பாவக்காய் கசக்காது, நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கசப்பு துளி கூட கசப்பே இருக்காது, சரிங்களா? தக்காளி நல்லா வணக்கி விட்டுடுங்க. நல்லா வணங்கினதுக்கப்புறமா தான் பாவக்காய் சேர்த்தணும், சரிங்களா? நாம் வெண்டைக்காயில் பொடியல் மசாலாலாம் சேர்த்தி அதுக்கப்புறம் தான் வெண்டைக்காய் சேர்த்துறப்போ இது அப்படி இல்லை. நல்லா தக்காளி வணங்கினதுக்கப்புறமே பாவக்காய் போட்டுக்கலாம். நல்லா வணங்கினதுக்கப்புறமா நீங்கள் நல்லா வணங்கினதுக்கப்புறமா பொடி சேர்த்து லைட்டாக உப்பு சேர்த்துனா போதும், சரிங்களா? நல்லா வணங்கட்டும். கொஞ்சம் நேரம் சிம்முலேயே வச்சு வணங்க விடுங்க. நல்லா சுருடு வரணும், சரிங்களா? அதுக்கப்புறம் நாம் இந்த ஸ்டேஜில் நாம் சாம்பார் பொடி, நான் 2 ஸ்பூன் சாம்பார் பொடி, கொஞ்சமாக மஞ்சத்தூள், லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன், அவ்வளோதான். வேறு எதுவுமே சேர்த்துல. அதுவே போதும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சுருண்டு வணங்க வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சு தான் வேக வைக்கணும். இல்லைன்னா அடி பிடிச்சிரும், சரிங்களா? அதனால் சிம்மில் வச்சு வேக வைங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், சரிங்களா? நல்லா வணங்கட்டும். நல்லா சுருண்டு வணங்கினதுக்கப்புறமா நாம் தேங்காய் பூ சேர்த்து நல்லா வணக்கி விட்டால் பாவக்காய் பொரியல் ரெடி, சரிங்களா? எல்லாருமே என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே லைக் பண்ணுங்கள். எல்லோரும் எப்படி இருக்குது இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள், சரிங்களா? இது மாதிரி ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள், சரிங்களா? இந்த மாதிரி வணங்கணும். அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் சேர்த்திக்கலாம். தேங்காய் சேர்த்தி நல்லா வணக்கி விட்டிங்கன்னா பாவக்காய் பொரியல் ரெடி. துளி கூட கசப்பே இருக்காதுங்க. இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு, சரிங்களா? என்னோடய எல்லா வீடியோவும் பாருங்கள், நல்லாயிருக்கும். எல்லாருமே என்னோடய வீடியோவெல்லாம் பாருங்கள், என்ன சேனல் வீடியோ பாருங்கள், நல்லாயிருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போ வரைக்கும் நீங்கள் கொடுத்துட்ருக்கிற ஆதரவுக்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.